இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா லப்பர் பந்து. டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து, மியூசிக் டைரக்டர் சீன் ரால்டன், ஆக்டர் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், ஜெனிசன் திவாகர், பாலசரவணன், காளி வெங்கட், ஸ்வசிகா, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் 2 காலகட்டம் காட்டுறாங்க. அட்டகத்தி தினேஷ் எங்கே இருக்கார், அவர் ஊர் டோர்னமெண்ட்டில் அவருக்கு 6-4 அடித்து வெளுக்கிறாரு. ஆஃப்டர்நூனில் ஒரு சின்ன பையன் இருக்கா, அவரோட வீக்னஸை கணிச்சு அவங்க டீம்மேட் சொல்கிறான். அவங்க டீம்மேட் அதை உதாசீனப்படுத்திடுறாங்க. அதனால் அவர் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. அடுத்த காலகட்டம் காட்டுறவங்க அந்த சின்ன பையன் தான் ஹரிஷ் கல்யாண். அட்டகத்தி தினேஷோட வீகவை சீண்டி வீக்னஸை புரிஞ்சு அவர் விக்கெட்டையும் எடுத்துடுறாரு டோர்னமெண்ட்டில். ஹரிஷ் கல்யாணோட பர்சனல் லைஃப்பில் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அட்டகத்தி தினேஷோட பொண்ணு தான். அட்டகத்தி தினேஷ் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்க லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, அவங்க பேட்டிங் பவுலிங் ரைவல்ரி என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதையே. அட்டகத்தி தினேஷ் இந்த படத்தில் கெத்துன்ற ஒரு ரோலில் கெத்தாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இமோஷ்னல் சீன் ஆகட்டும், ஹரிஷ் கல்யாணா கிட்ட ஈகோவை காட்டுறதாகட்டும் ரொம்ப நல்லாவே நேச்சுரல் ஆக்டிங்காக வெளிப்படுத்தியிருக்காரு. ஹரிஷ் கல்யாண் இந்த படத்தில் அன்புன்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. லவ் சீன் ஆகட்டும், அட்டகத்தி தினேஷ் ஈகோவை சீன்றதாகட்டும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு பேராக நடிச்சிருக்காங்க. அவங்க ஹரிஷ் கல்யாண் காம்பினேஷனில் வர சீன் ஆகட்டும், ஹரிஷ் கல்யாணை பற்றி அட்டகத்தி தினேஷ் கிட்ட சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணுறதாகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ்க்கு பேராக நடிச்சிருக்காங்க ஸ்வசிகா. அவர் கிரிக்கெட் ஆட போகிறது அவங்களுக்கு பிடிக்காததுனால அவங்க கோபமாகவே இருக்காங்க. அவங்க கேரக்டரோட டிசைன் ரொம்ப கோபமாகவே வடிவமைச்சிருக்கிறதுனால மூஞ்ச ரஃபாகவே வச்சுருக்காங்க படம் ஃபுல்லாகவே. இந்த படத்தில் 2 ஃப்ரெண்டு வராங்க, ஜெனிசன் திவாகர் அண்டு பாலசரவணன். ஜெனிசன் திவாகர் அட்டகத்தி தினேஷ்க்கு ஃப்ரெண்டாக வராரு. பாலசரவணன் ஹரிஷ் கல்யாணுக்கு ஃப்ரெண்டாக வராரு. ஹரிஷ் கல்யாண் ஃபீல்டிங் பண்ணும்போது ஜெனிசன் திவாகர் கலாய்க்கிறதாகட்டும், அட்டகத்தி தினேஷ் பேட்டிங் பண்ணும்போது பாலசரவணன் கலாய்க்கிறதாகட்டும், அந்த காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆடம் அலிவா ஆதித்யா கதிர் இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி பண்ணுறாரு. அவர் காமெடியும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காளி வெங்கட் ஹரிஷ் கல்யாணோட டீம் கேப்டனாக வராரு. டீமுக்காக ஃபீல் பண்ணுறதாகட்டும், ஹரிஷ் கல்யாணுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லாத இந்த படத்தில் கைகளை கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. படத்தோட கோர் ஸ்டோரியே முக்கால்வாசி முடிஞ்சிச்சுன்னு ஆடியன்ஸ் நினைக்கும் போது டைரக்டர் வேறு ரூட்டில் இந்த படத்தை கொண்டு போயிடுறாரு. செகண்ட் ஹாஃபில் டீம் கேப்டனான காளி வெங்கட் ஹரிஷ் கல்யாணை தன்னோட டீமில் சேர்க்கறதுக்காக டிஎஸ்கே கிட்ட சொல்கிறாரு. அவர் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் காரணமாக அவர் டீமை சேர்க்க மறுக்கிறாரு. அதனால் அவங்க தனி டீம் ஃபார்ம் பண்ணுறோன்னு அவங்க தனி டீமே ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆள் பற்றாக்குறையினால அட்டகத்தி தினேஷும் அந்த டீமில் சேர்றாரு. அட்டகத்தி தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் அந்த டீம் டோர்னமெண்ட்டில் ஒன்றாவே விளையாடுறாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சீன் ரால்டன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு சுமாராக தான் இருக்குது. படத்தோட ஃப்ளோ கிடக்கூடாதுன்றதுக்காக மாண்டேஜ் சீனாக வச்சுருக்காரு டைரக்டர். இந்த படத்தோட ப்ளஸ் டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. செகண்ட் ஹாஃபில் டோர்னமெண்ட்டோட லீக் ஸ்டேஜில் டீம் லீடான ஹரிஷ் கல்யாணும் அட்டகத்தி தினேஷும் வின்னிங் ரன் அடிக்கிற மாதிரி காட்டாமல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டே வின்னிங் ரன் அடிக்கிற மாதிரி காட்டியிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான். கிளைமேக்ஸில் சொல்கிற மெசேஜ் ஆகட்டும், மேக்கிங் ஸ்க்ரீன் ப்ளே அந்த படத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். அட்டகத்தி தினேஷ் குக்கு, விசாரணை, ஜேபிபி போன்ற படத்தில் நேச்சுரல் ஆக்டிங்கை வெளிப்படுத்தின மாதிரி இந்த படத்துலேயே வெளிப்படுத்தியிருக்காரு. பொண்ணுக்காக ஃபீல் பண்ணுறதாகட்டும், எமோஷ்னல் சீன் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஹரிஷ் கல்யாண் பார்க்கிக்கு அப்புறம் இந்த படத்தில் ஃபுல் பொட்டென்ஷியல் ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அட்டகத்தி தினேஷ்க்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் உள்ள ஈகோ கிளாஸை வச்சு எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் டீமோட இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் வச்சு நல்லாவே மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.